மேஷராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேஷராசிக்கு 2026ஆம் ஆண்டில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த கிரகம் எங்கே இருக்கோ, ஒரு ராசி பலனை பார்க்குறோம்னா அந்த ராசிக்கு அதிபதியான கிரகம் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கா, கேந்திர ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னா அந்த வருஷம் நல்லா இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இந்த ஆண்டு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. அந்த செவ்வாய் பகவான் யாரோடு சேர்ந்திருக்காருன்னா இவளுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்ன புண்ணிய விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் செய்திருந்தோமோ, நம்மளுடைய போன ஜென்மங்களில் அதனுடைய நல்ல பலன்களை எல்லாம் இந்த ஆண்டு நம்ம அறுவடை செய்ய போகிறோம். ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. அதே போல் இந்த ஆண்டு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான், நல்ல தாராள பணவரவை கொடுப்பதற்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டிகிட்டு இருக்கார். இப்போ நிறைய செலவுகள் இருக்குதான் போகிறது. இந்த செலவுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலை மாற்றம். ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை மாற்றம், கூடுதல் சம்பளத்தோடு ஒரு வேலை மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூடுதல் சம்பளத்தோடு ஒரு வேலை மாற்றம், இதெல்லாம் இந்த ஆண்டு அமையும். அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு நெறிமுறையை, ஏன்னால் சில தவறுகள், சில பிரச்சனைகள் குழந்தை வாழ்க்கையை எடுத்துடக்கூடாது. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானே நம்ம நல்ல விஷயம்னு சொல்கிறது இல்லை. சில மனக்குழப்பங்கள் இருக்கும், இளைய சகோதரரால் பிரச்சனைகள் சில சமயம் இருக்கும், அதெல்லாம் உண்டு. ஆனால் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் பயிற்சி அடைந்த பிறகு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்ல உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 4ல் குரு பகவான் கடகத்தில் வந்து உட்காருகிற போது. அதே போல் காதல் திருமணங்களுக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணம் கூடி வரும். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவின்னு வச்சுக்கோங்களேன், மனைவியுடைய ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதோ, அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதோ, இதெல்லாம் இப்போ நடக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால பெண்களுக்கு, கணவருக்கு நல்ல உயர்வுகள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகிறது. இந்த நேரத்தில் ராகு பகவான் லாபத்தில் இருக்கார். நம்ம வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ராகு பகவான் லாபத்தில் இருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பு. இந்த ராகு கேதுக்கெல்லாம் 3, 6, 11 ஸ்தானங்கள் உயர்வுங்கிறோம். 11ஆவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு நிறைய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுப்பார். அதில் சந்தேகமில்லை, பாசிட்டிவாகவே நம்ம நினைக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆண்டு ஃபினான்ஷியலாக நிறைய செலவுகளும் இருக்க போகிறது, ஒரு வேலை மாற்றம் இருக்க போகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய வரவுகள் பெருகக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. காரணம், உங்களுக்கு இந்த ஆண்டில் பார்க்குற போது 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை இந்த ஆண்டு வந்து சனி தன்னுடைய 10வது பார்வையால் பார்க்கிறார். பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் சனியுடைய 10வது பார்வை எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு. அதனால் நம்முடைய லைஃப் பார்ட்னர் விஷயமாக இருக்கட்டும், காதல் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் நல்லது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் இன்னும் மகிழ்ச்சி பெருகும், செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு கேட்டால் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. மேஷராசிக்காரர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு நல் ஆண்டாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.